வெல்கம் டு அலை கிச்சன். பிள்ளைங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? சந்தோஷமாக மகிழ்ச்சியாருங்க. இன்றைக்கி அடுப்பை பற்ற வச்சுட்டு வானிலை தூக்கி வைக்கிறோம். இன்றைக்கி தக்காளி சட்னி செய்கிறோம். ஓகேவா? அதான் இன்றைக்கி பாருங்கள், சூப்பராக இருக்கா என்னென்னு. நம்ம எண்ணெய் சட்டி காஞ்சோன்னே எண்ணெயை கொஞ்சம் மிச்சமாக ஊற்றிப்பேன். இந்த பாருங்கள், காஞ்ச மிளகா ஒரு 15 எடுத்து காஞ்ச மிளகா போட்டேன். 2 துண்டு இஞ்சி போட்டுங்க. ஒரு 10 பல் பூண்டு போட்டுங்க. 10 பல் பூட்டு போட்டுங்க. அதோட வதக்கிறதோட கொஞ்சம் கடலப்பருப்பு வச்சுட்டு அதையும் தூக்கி குட்டி நம்ம வதக்கணும். அதை உப்பு போட்டுடுறேன். அப்போ தான் அது வதங்கும், கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். மிளகா, கடலப்பருப்பு, பூண்டு, இஞ்சி நம்ம நல்லா வதக்கணும். அதை வதக்கினதை அப்படி தட்டில் எடுத்து வச்சுருவோம். அப்போ நல்லாயிருக்கும். எடுத்துருவோம் மிளகாவெல்லாம். அப்போ தான் நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கும் போது நமக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னு வச்சிங்களேன், அந்த கடலப்பருப்புலாம் சவுத்து போன மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? இதை எடுத்து வச்சுட்டோம். இதை இப்போ நம்ம வெங்காயம் 1/2 கிலோ வெங்காயம் வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்கணும். ஏன்னா பாதி வதக்கி பாதி இதாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. என்ன கிடைக்காது? தக்காளி சட்னி அப்படிங்கிற ஒரு ருசி கிடைக்காது. பாதி பச்சை வேகம் அடிக்கும். 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க முடியாது. இப்போ நான் செய்கிறது 2 நாள் இல்லை 3 நாள். நீங்கள் நல்ல விதமாக ஃப்ரிட்ஜில் வச்சு கூட வச்சு லேசாக சூடு காட்டி சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் எல்லோரும் இப்போ நிறையா பேர் இருந்தால் கொஞ்சம் கூட குறைச்சி செஞ்சு பாக்கி இருந்தால் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். நீங்கள் வச்சு ஒரு வேலைக்கு போகிறீங்க, விட்டிக்கு போகிறீங்கன்னா கூட நீங்கள் வச்சுக்கிட்டு அழகாக வதக்கி வச்சுட்டா கூட நல்லா அப்படியே இருக்கும். 1/2 கிலோ வெங்காயத்துக்கு 1/2 கிலோ தக்காளி போட்டிருக்கேன். 1/2 கிலோ தக்காளி போட்டு நம்ம வதங்கினா பாதி ஆகிடும். இது அழகாக நம்ம கரெக்டாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வெங்காயம் நிறைய போட்டால் வெங்காய சட்னியாக போய்டும். தக்காளி நிறையா போட்டால் புளிப்பு வந்துடும். அதுக்கு ஒரு குறை சொல்லுங்கள் வீட்டில். அதனால் நீங்கள் கரெக்டாக போட்டுருங்க. வதங்கட்டும். நல்லா சூப்பராக நல்லா வதங்கிடுச்சுப்பா. இதை நம்ம ஆறினோடனே நம்ம அரைச்சிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நம்ம கருவேப்பிலை போட்டு தாளிக்க வேண்டியதான். அந்த மிளகா போட்டு காட்டுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பேன். இந்த வதக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த கடலப்பருப்புலாம் இதெல்லாம் போட்டுருவோம். இதில் போட்டு நம்ம அரைச்சிக்க வேண்டியதான் மிக்சியில். இந்த தக்காளி வெங்காயம் இந்த பாருங்கள், மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிட்டு பாதியாக அரைச்சிப்போம். என்ன இதை மூடி நம்ம மிக்சியில் போட்டு அரைப்போம். இதை அரைச்சிட்டு காட்டுறேன். தாளிச்சிடுவோமா? தாளிச்சிட்டு ஒரு வேலை முடிஞ்சிச்சு. நீங்கள் தாளிக்காமையும் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா வதக்கிறது தாளித்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறதால தாளிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இல்லைன்னா நாங்கள் சும்மா கூட சாப்பிடுவோம். அப்படியே வச்சு இது கொஞ்சம் எப்படி இருக்குது சட்டி நீங்கள் ஒழிஞ்சிருச்சா? இந்த என்ன கருவேப்பிலை இல்லை, அதனால் நாங்கள் போடவில்லை. அதனால் நீங்கள் வேணும்னா போட்டுக்குங்க. அல்லான்னு இதை பாருங்கள், சட்னி எப்படி இருக்குது. இந்த இட்லியை வச்சு சட்னியை வச்சு சாப்பிட்டு பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும். நீங்களும் சாப்பிடுங்க செஞ்சு. இதை பாருங்கள், சட்னி வச்சுட்டேன்னா சூப்பராக இருக்கா? இதை பாருங்கள், அது பாருங்கள், சூப்பராக இருக்குது.